ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி Vivo Y50 ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபோனை டீட்டெயிலாக ரிவ்யூ பண்ணியிருந்தேன். பார்க்கணும்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ அதே சீரீஸில் இந்த Y30 ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஹே காய்ஸ், என் பேர் ஜோ. இதற்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த ஃபோனை பிரித்து மேய்ஞ்சிடலாம். ஸோ அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸாக்டாக Y50 மாதிரியே தான். ஓப்பன் பண்ணுனா உள்ள சிம் எக்ஜெக்டர் டூல், டாக்குமெண்ட்ஸ், ஃப்ரீயாக சிலிகான் கேஸ், USB Type-C டேட்டா கேபிள், ஃபாஸ்ட் சார்ஜிங் இல்லாத 10W சார்ஜர் அடாப்டர். ஸோ இதுதான் விவோவோட Y30. இது டேசில் ப்ளூ கலர். இதுலேயே மூன் ஸ்டோன் ஒயிட்டும் எமரல்ட் பிளாக்ன்ட்டு 2 more ஆப்ஷன் இருக்கு. ஸ்பெஷலாக எமரல்ட் பிளாக் கலர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ரிவ்யூக்கு அந்த கலர் கிடைக்கல, பட் ரிலவெண்ட் இல்லை. எதுக்குன்ட்டு போக போக தெரியும். விஷுவலாக ஃபோன் பார்க்க Y50யோட க்ளோன் மாதிரியே தான் இருக்கு. அதே பாலிகார்பனேட் பாடி, அதே 197 கிராம் வெயிட், அதே லைட் லைன்ஸ் எல்லாம் கேமரால எமர்ஜ் ஆகக்கூடிய டிசைன். ப்ராபப்ளி அதே எக்ஸ்டீரியர் பாடியாக தான் இருக்கும். ஃபோனோட ரைட் சைடில் பவர் ப்ளஸ் வால்யூம் கீஸ் இருக்கு. பாட்டம்ல சார்ஜர் போர்ட், ஹெட்ஃபோன் ஜாக், கூடவே சிங்கிள் பாட்டம் ஃபயரிங் ஸ்பீக்கர் இருக்கு. சேம் சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்ட்டு நீங்களே கேளுங்க. லெஃப்ட் சைடில் தான் சிம் ட்ரே இருக்கு. டுவல் சிம் கார்டும் டெடிகேட்டட் மைக்ரோ SD கார்டும் போடலாம். ஃபோனை ஃபர்ஸ்ட் டைம் பூட் பண்ணி செட்டப் பண்ணிடுறேன். அன்லாக் பண்ண இதோட ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் பேக் சைடில் இருக்கு. அடிஷ்னலாக ஃபேஸ் அன்லாக்கையும் எனேபிள் பண்ணிக்கிறேன். லாஸ்ட் டைம் Y50ல ட்ரை பண்ணதை விட இந்த வாட்டி எக்ஸ்ட்ரா டிலே இருக்கிறது நோட்டீஸ் பண்ண முடியுது. இந்த ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல பஞ்ச் ஹோல் கட் அவுட் இருக்கு. பாட்டம்ல சின்ன இருக்கு. ஆல்சோ ஸ்கிரீனோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 19.5:9. இதுல இருக்கிறது 6.47 inch IPS LCD டிஸ்பிளே. பார்க்க டீசெண்டா இருக்கு, பட் இது வெறும் HD+ டிஸ்பிளே தான். ஃபுல் HD+ டிஸ்பிளே கூட இதுல கொடுக்கல. இதுதான் இந்த ஃபோனோட ஃபர்ஸ்ட் ரெட் ஃபிளாக். இதோட சாஃப்ட்வேர் விவோவோட FunTouch OS 10. இது Android 10 பேஸ்ட். இதுலயும் ஃபோன் கூட சில தேவையில்லாத ப்ளோட்வேர் ஆப்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் ஆகி தான் வந்திருக்கு. அந்த வீடியோல Y50ல ஒரு பெரிய டீல் பிரேக்கர் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இதோட ஹார்ட்வேர் பார்த்தீங்கன்னா இதோட ப்ராசஸர் தாங்க, Snapdragon 665. இதுதான் இதோட பெரிய டீல் பிரேக்கர்னு சொல்லுவேன். இதே ப்ரைஸ்க்கு கிடைக்கக்கூடிய Poco X2ல 730GA வச்சு கொடுக்குறாங்க. அந்த Snapdragon 665 ஆகுது இந்த ஃபோனில் வச்சு கொடுத்துருக்கலாமேன்னு யோசிக்கிற அளவுக்கு ஒரு விஷயத்தை இவங்க பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் இவங்க வச்சு கொடுத்துருக்கிறது ஹீலியோஸோட P35 chipset. இது ஒரு பழைய ப்ராசஸர். இதுதான் இதோட செகண்ட் ரெட் ஃபிளாக். ஸ்க்ரீன் வெறும் 60Hz ரிஃப்ரெஷ் ரேட் தான். கேம் ஆடுறதுக்காக என்னதான் அல்ட்ரா கேம் மோடெல்லாம் வச்சு கொடுத்தாலும் இந்த சிப்செட்னாலேயே இதோட பர்ஃபார்மன்ஸ் ட்ராப் கிளியராக பார்க்க முடிஞ்சது. அந்த ஃபோனில் இருந்த ஸ்னாப்பினஸ் இதில் இல்லை. கேம் பிளேயை நீங்களே பாருங்க. தேர்டு ரெட் ஃபிளாக், ரேம் அமௌண்ட்டை பாதியாக குறைச்சி வெறும் 4GB தான் கொடுக்குறாங்க. ஸோ மல்டி டாஸ்கிங்லாம் அந்த ஃபோன் அளவுக்குலாம் பண்ண முடியாது. நல்ல விஷயம்னு பார்த்தா ஸ்டோரேஜ்க்காக 128GB இருக்கு. இதுலேயும் 5000 mAh பேட்டரி இருக்கு. ஸோ ஹெவி யூசேஜ் கூட பண்ண முடியும். கேமரா பார்த்தீங்கன்னா அதில் உள்ள சேம் 4 கேமரா செட்டப் தான் இதுலேயும் இருக்கு. 13 மெகாபிக்சல் பிரைமரி, 8 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள், 2 மெகாபிக்சல் போர்ட்ரேட்காக மற்றும் 2 மெகாபிக்சல் மேக்ரோ ஃபோட்டோகிராஃபிக்கு. ஃப்ரண்ட்ல செல்ஃபிக்காக 16 மெகாபிக்சல் பதிலாக 8 மெகாபிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோனோட டைனாமிக் ரேஞ்ச் செக் பண்ணுறதுக்காக சன்னை ஃபேஸ் பண்ண மாதிரி ஒரு பேக்லைட் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன்.
HDR எனேபிளாக இருந்ததால் ஷேடோஸ் ரீஜன்ல இருந்து நல்ல டீடைல்ஸ் பார்க்க முடிஞ்சுது. ப்ராசஸிங் எல்லாம் ஃபேக்காக இல்லாமல் பார்க்க நல்லாவே இருக்குது. நார்மல் லைட் கண்டிஷனில் எடுக்கிறப்போ Y50ல இருந்த அந்த வைப்ரன்சி இதில் இல்லை. அதே சீனை வைட் ஆங்கிள் கேமராவில் எடுக்கிறப்போ ஏதோ லைஃபே இல்லாத மாதிரி இருந்துச்சு. இந்த பர்டிகுலர் பிக் எடுக்கிறப்போ மேலே போகிற கேபிள்ஸ் டிஸ்ட்ராக்டிங்காக இருந்தது. ஸோ இன்க்ளூடட் டெலிஃபோட்டோ 2x ஜூம் வச்சு ரீஃப்ரேம் பண்ணி சப்ஜெக்டை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரி பிக் எடுக்க முடிஞ்சுது. மேக்ரோ கேமராவில் என்னன்னே தெரியல, பட் நான் நினைச்ச அளவுக்கு க்ளோஸ்அப்பே போக முடியல. செல்ஃபி கேமராவில் நார்மல் லைட் கண்டிஷன்லேயே நாய்ஸஸ் தெரிஞ்சுது. லோ லைட்டில் நாய்ஸ் ரிடக்ஷன் பேரில் ஸ்கின்னை பயங்கரமாக ஸ்மூத்தனிங் பண்ணியிருக்கு. பிரைட் லைட் கண்டிஷனில் பேனரோமா ஷாட் நல்லாவே வந்துச்சு. பட் அதே சீனை நார்மல் லைட் கண்டிஷனில் எடுத்தப்போ ரொம்ப மட்டமாக ஒரு அவுட்புட் கொடுத்துச்சு. வீடியோக்கு வரப்போ இதில் 4K கூட கிடையாது, வெறும் 1080p தான். பட் வைட்லையும் அல்ட்ரா வைட்லையும் குவாலிட்டி ரொம்ப மோசமாக இருந்துச்சு. இதில் டைம் லேப்ஸ் கூட எடுக்க பிடிக்கல. லோ லைட் கண்டிஷனில் எடுக்கிறப்போ நாய்ஸஸ் நிறைய இருக்கிறது கிளியராக தெரிஞ்சுது. நைட்டில் எடுத்த பிக் இப்படி தான் வந்திருக்கு. இந்த ஃபோனில் நைட் மோட் கூட இல்லை. ரெஃபரன்ஸ்க்காக இந்த பிக் என்னோட 1 year ஓல்டான ரெட்மி K20யோட நைட் மோடில் எடுத்தது. இந்த ஃபோனில் பழைய ப்ராசஸர் இருக்கிறதுனால நைட் மோட், ஸ்லோ மோஷன், சீன் ரெக்கக்னேஷன் போன்ற ஃபீச்சர்ஸ் எதுவுமே இல்லை. ஓவராலாக இதோட கேமரா தான் 4th ரெட் ஃப்ளாக். லாஸ்ட்டாக பிக்கெஸ்ட் ரெட் ஃப்ளாக்னா இதோட ப்ரைஸிங்னா. விவோ இந்த ஃபோனை கரண்ட்டாக 15,000 rupeesக்கு செல் பண்ணுறாங்க. ரெஃபரன்ஸ்க்காக கொஞ்சம் தேடி பார்த்தா ஹானரோட Play 8a இந்த ஃபோன்லையும் இதே சிப்செட் தான் இருக்கு. பட் அந்த ஃபோனில் வெறும் 8,000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இதில் கொடுமை என்னன்னா பாக்ஸோட பேக் சைடில் இதோட MRP 19,000 போட்டிருக்கு. 9,000 போட்டிருந்தா இந்த ஃபோனுக்கு கரெக்டாக இருந்திருக்கும். சம்மரைஸ் பண்ண இதோட பாசிட்டிவ்ஸ் விட நெகட்டிவ்ஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஓவரால் ப்ரைஸ் டு பர்ஃபார்மன்ஸ் ரேஷியோன்னு பார்த்தா இந்த வருஷத்துலேயே லான்ச் ஆன வர்ஸ்ட் ஃபோன் இதுவாக தான் இருக்கும். இந்த ஃபோனுக்குன்னு ஒரு ஸ்கோர் கொடுக்கணும்னா வெறும் 2 out of 10 தான் கொடுப்பேன். என்ன கேட்டிங்கன்னா தயவு செஞ்சு இந்த ஃபோனை வாங்காதீங்கன்னு தான் சொல்லுவேன். அதுக்கும் மேலே நான் வெறித்தனமான விவோ ஃபேன். இந்த ஃபோனை தான் வாங்குவேன் அடம் பிடிச்சா உங்களுக்காக வாங்குறதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு ஏதாவது ஃபோன் உங்களுக்காக நான் அன்பாக்ஸ் பண்ணணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இதுக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு எபிசோட்ல பார்க்கலாம். நான் உங்கள் டெக் நண்பன் ஜோ.